சில பேருக்கு படிக்கலன்னு தாழ்வு மனப்பான்மை, சில பேருக்கு கை கால் இல்லைன்னு தாழ்வு மனப்பான்மை, சில பேருக்கு பணம் இல்லைன்னு தாழ்வு மனப்பான்மை. என்ன சொல்கிறேன், இல்லைன்றதெல்லாம் போட்டால் தாழ்வு மனப்பான்மை தான். நல்லவங்க இருந்தானா, கெட்டவங்க இருந்தானா, உண்மை இருந்தானா, பொய் இருந்தானா, சுற்றி என்ன நடந்தா உனக்கு நான் உனக்குள்ள இந்த நிமிஷம் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது, விரும்புறது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்பில் நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோன்றது ஒரு பெரிய நம்ம லைஃப்க்கான ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். ஹவு டு யூ see yourself? நிறைய நேரங்களில் நம்மளை ஒரு கம்பேரிசனுக்குள்ளே நம்மளே போட்டுறோம். நிறைய பேர் சொல்கிறேன், இந்த உலகம் நம்மளை கம்பேர் பண்ணுது, நம்ம பெற்றவங்க நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் கம்பேர் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் கம்பேர் பண்ணுறாங்க, உலகம் கம்பேர் பண்ணுது. பட் ட்ரூத் என்னென்னா, நம்மளை கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வெளியூரில் இருக்கிற கம்பேரிசனுக்கு எப்போல்லாம் யாரெல்லாம் ஹர்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே தன்னைத்தானே உள்ளே கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் 10th தான் படிச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு காரணத்தில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு அர்த்தம் படித்தவங்க எல்லாரும் கிரேட்டு, படிக்காத நான் வேஸ்ட்டுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து என்னோட அழிவு ஆரம்பிச்சிடுது. நான் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுறேன். என்னோட மோட்டிவேஷன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடுது. நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னா நான் வேஸ்ட் அப்படின்னு அப்படியே கீழே அதுலேருந்து ஒரு தன்னை ட்ராபேக்கில் போட்டுக்கிட்டு தன்னை வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறது. உறவுகளில் அதே மாதிரி தான். நான் நினச்சது எனக்கு கிடைக்கல, நான் அந்த மாப்பிள்ளையை நான் விரும்பினா அந்த மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கல, அவள் தான் நான் டிசர்விங்கில், இதோட வேஸ்ட். எனக்கு அந்த காதலி கிடைக்கல, நான் டிசர்விங்கில் வேஸ்ட். சில பேருக்கு நான் மாற்றுத்திறனாலே பிறகுறாங்க, கை இல்லை, கால் இல்லை, இல்லை விரல் இல்லை பார்வை சரியில்லை, இதுக்கு தாழ்வு மனப்பான்மை நினச்சி நம்ம எல்லாத்துக்கும் வேஸ்ட். இப்படி நினைக்கிறதால என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். டு யூ திங்க் நான் என்ன கீழே போட்டுக்கிறதால எனக்கு லைஃப்பில் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை மற்றவங்களுக்கு இதனால் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யாருக்குமே இந்த உலகத்தில் ஒருத்தர் தாழ்த்தி பார்க்குறதாலையோ தாழ்ந்துக்கிறதாலையோ அவங்களுக்கு எந்த விதமான யூஸும் இல்லை. இந்த நிமிஷம் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது, விரும்புறது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து உங்களை நீங்கள் யாரோடையும் ஒப்பிடாதீங்க, கம்பேர் பண்ணிக்காதீங்க. எல்லாமே யூனிக், எல்லாமே ஒரே ஒன்று தான் இருக்குது. இப்போ ஃபோன், கேமராலாம் ஒரே மாதிரி பல பிரிண்ட் அடிக்கலாம். உங்களை மாதிரி இன்னொருத்தர் இல்லையே வேர்ல்டுலே. அப்போ நீங்கள் தானே காஸ்ட்லி, நீங்கள் தானே யூனிக். ஒரு மனுஷனுக்கு தன்னோட வேல்யூவை தான் புரிஞ்சுக்கலன்னா எப்படி அவனால் தன்னை பிராண்ட் பண்ணிக்க முடியும்? அப்போ ஒருத்தர் முட்டாள்னு நீ அதை முட்டாள் நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீயே ஏற்கனவே உன்னை முட்டாளாக பார்த்துட்டு இருக்கன்னு தானே அர்த்தம். ஸோ தனக்குள்ள தன்னை முட்டாளாக பார்க்குறவன் இந்த உலகமே அவனை அறிவாளின்னு சொன்னா கூட அவன் அறிவாளியே ஒத்துக்க மாட்டான். ஏன்னா பிரச்சனை எங்கே வெளியே இல்லை, அவனுக்குள்ள. சில பேருக்கு படிக்கலன்னு தாழ்வு மனப்பான்மை, சில பேருக்கு கை கால் இல்லைன்னு தாழ்வு மனப்பான்மை, சில பேருக்கு பணம் இல்லைன்னு தாழ்வு மனப்பான்மை. என்ன சொல்கிறேன், இல்லைன்றதெல்லாம் போட்டால் தாழ்வு மனப்பான்மை தான். என்ன இருக்குது உங்ககிட்ட? மாட்டுத்தினாலே இருப்ப, நீ பேசுகிற அளவு கூட இன்னொருத்தனால பேச முடியாது. அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அவனை பார்த்து பரவாயில்ல நம்மக்கிட்ட இதாவது இறைவன் கொடுத்துருக்கான்னு இன்றைக்கா நன்றி கடன் வந்திருக்கியா? இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸுக்காகவும் நீ உங்ககிட்ட இருக்கிற திறமைக்காகவும் அதை மதித்து உன்னை நீ மதிப்பு கூட்டல் பார்த்து உனக்கான இம்பார்ட்டன்ஸை நீ முதல்ல உணர்ந்திருக்கியா? See, until you understand your beauty, the world cannot believe that you are beautiful or you are smart. உனக்குள்ள இருக்கிற உன்னோட சக்தியை நீ வேல்யூ பண்ணலன்னா இந்த உலகத்தில் ஒரு துளி கூட அதை மதிக்க மாட்டாங்க. அதை காலி பண்ணுற அளவுக்கு அதை அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ நான் இந்த வாழ்க்கையை அணுகணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து ரசி, அதை நம்பு. அது எவ்வளோ யூனிக்ன்றதை பார்த்து புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல ஃபீல் குட் பண்ண, இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுக்கு ஐம் ஆல் லக்கின்னு. அதுக்கு அடுத்தது என்னோட லைஃப்பில் நான் அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணணும்னு சிந்திக்க யோசிக்க ஆரம்பி. எல்லா இடத்துலையும் நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. எது நடக்குதோ அதை நான் ஏற்றுக்கிறேன். ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டாவது நீ பண்ண ஒப்புத்துக்கோ. இதான் என் லைஃப்பை, நான் இப்படி தான் பிறந்திருக்கேன், இதான் என் வாழ்க்கை, இப்படி தான் இருந்திருக்கேன். ஏற்றுக்கிட்டு இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படி உன்னை முன்னேற்றலான்னு பாரு. மூணாவது, எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை எண்டு தான் வைப்போகுது. நீ சும்மா பயந்து நினச்சி ஒவ்வொரு நாளும் உனக்கு எண்டு போட்டுக்காதுன்ற. எனக்கோ எண்டாகிற ஒரு வாழ்க்கை எவனுக்கு பயம்? யார் ஆட்சி பண்ணால் நமக்கு என்ன? ராமன் வந்தானா, ராவணன் வந்தானா, நல்லவங்க இருந்தானா, கெட்டவங்க இருந்தானா, உண்மை இருந்தானா, பொய் இருந்தானா, சுற்றி என்ன நடந்தா உனக்கு என்ன? உனக்குள்ள நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ
அந்த வழிகளையும் அந்த தெளிவான முடிவுகளையும் வாழ்க்கையில் எடு. நிறைய பணம் குழப்பம் வந்துடும். தேவையில்லாத அன்பு ஓவராக கொடுத்துட்டே இருந்தனா உறவுகளில் குழப்பம் வந்துடும். பேராசை வச்சனா உலகத்தில் வாழ்க்கையில் குழப்பம் வந்துடும். வாட் யூ கெட் இஸ் வாட் யூ டிசர்வ். உனக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நிம்மதியாக கடக்கிறத விட ஒரு ஆரோக்கியமானவும் அமைதியான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாரும் சொல்கிறது தானே, நீ மட்டும் என்ன சொல்லணும், இப்பயே சொல்கிறேன்டா. சில விஷயத்த மாற்ற முடியாது. உலகத்திலே சிறந்த தெய்வம் நம்மளோட அம்மான்றதை மாற்ற முடியாது. உலகத்திலே சிறந்த எண்ணம் தான் ஆக்ஷனாக மாறுது, செயலாக மாறுது, உருவமாக மாறுதுன்றதையும் மாற்ற முடியாது. உன்னோட எண்ணம் நீ எப்படி வச்சுக்கிற அதுதான் உன்னோட வாழ்க்கை. மெடிடேஷன் பண்ணு, கண்ணை மூடு, யோசி, தியானம் பண்ணு. யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு தேவையில்லாத எந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு. அடுத்தவங்களுக்கு நோவடிக்காது, அடுத்தவங்க பணத்தை பிடுங்காது, அடுத்தவங்ககிட்ட பொய் சொல்லாது, அடுத்தவங்ககிட்ட மறைக்காது. மறைச்சிட்டேன்னா சந்தோஷமாக மாறாது, போய் உட்காந்து ஃபீல் பண்ணாது. நீ மறைச்சிட்டு ஐயோ நான் இதை மறைச்சிட்டேன் நினச்சி திருப்பி இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதனால் நீ எதை செஞ்ச உன் லைஃப்பில் நீ சொல்லு, நல்லதுக்காகவே செஞ்ச. எதை செய்ய போகிறையோ நல்லதுக்காகவே செய்ய போகிறேன். எது ஏற்கனவே செஞ்சுட்டேயோ நல்லது தான் நான் செஞ்சேன் அப்படின்றத நம்பி பகவத்கீதையில் சொன்ன மாதிரி what has happened in the past is right, what is happening in the present is right, and what is going to happen in the future is also right. But you must understand that your life is just only once. Live this life with utmost certainty and happiness. Thank you.